வாழ்வோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். குடியை விடு, குடும்பத்தை பிடி, மாற்றுவோம். இந்த மாதம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணாமலைக்கு IPS அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மேற்கு தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வார்டுகளாக ஒவ்வொரு நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த வாரத்துல சாமி அவர்களுடைய இந்த வார்டுல இந்த விழாவை இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த மாசத்தோட போதையில்லா தமிழகம் நிறைவு பெற்று திரும்ப மறுபடியும் அடுத்த மாசம் சுற்றுச்சூழல் மாதமாக அண்ணன் அறிவிக்க இருக்கார். அதை நாங்கள் தொடர்ந்து இப்பொழுதே மரக்கன்றுகளை கொடுக்கின்ற வேலையை ஆரம்பித்து விட்டோம். இனி வரும் காலங்கள்ல நம்மள ஒரு தூய்மையான காற்றை கூட சுவாசிக்கிறதுக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம். நிறைய அது மாதிரி காணொலிகளும் வந்துகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். இதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இன்னைக்கு கையெழுத்து போட்டு யாரெல்லாம் மதுவை ஒழிக்கிறாங்களோ அவங்களாம் கையெழுத்து போட்டு இன்னைக்கு அந்த நம்ம கையெழுத்து போட்ட நினைவாக ஒரு மரக்கன்றை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் போட்டிருக்க இந்த மாஸ்க் பாத்தீங்க இல்லையா, இது ஆக்சிஜன் குறைபாடு உள்ள இந்த மாஸ்க். இதே நிலைமை எல்லா மரங்களை வெட்டி சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்காம விட்டோம்னா அனைவரும் இந்த மாஸ்கோட சுத்துற சூழ்நிலை தான் வந்துடும். அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த மாஸ்கை போட்டு உங்க முன்னாடி எல்லாரும் வந்திருக்கேன். அடுத்த மாதம் ஃபுல்லா சுற்றுச்சூழல் மாதம் ஏற்படுத்துறதுனால எங்க அண்ணனுடைய வழிகாட்டுதலின்படி அங்கங்கே உள்ள குளங்கள், ஆறுகள், நதிகள் இல்ல எல்லா அசுத்தங்களையும் சுத்தம் பண்றதுக்காக அன்னை திட்டமிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து எங்க தொகுதியிலையும் எங்க பகுதியில உள்ள எல்லா குப்பைகளையும் நாங்க சுத்தம் செய்து பிறகு எல்லாருக்கும் ஒரு மரக்கன்று கொடுத்து எங்களுடைய இலக்கு ஒரு 1 லட்சம் மரக்கன்றாவது நட வேண்டும் என்ற ஒரு இலக்கோட நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மரக்கன்றை நடும் பொழுதுதான் நமக்கு தேவையான சுவாசிக்கிற காற்று நமக்கு ஆக்சிஜன் நல்லபடியா கிடைக்கும். அது இல்லாதனாலதான் இந்த மாஸ்க் போடுற ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்காகத்தான் இந்த மாஸ்கை போட்டு விழிப்புணர்வுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். சீமான் சுற்றுச்சூழல் மாதிரி கொஞ்சம் சமூக பொறுப்புணர்வு அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாருக்கும் இருக்கலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கலாம். அன்னை செய்யறாங்க, அதை நாங்க மறுப்பு சொல்லல. அதை தொடர்ந்து எல்லாரும் செய்யலாம்ல, அன்னை மட்டும் தான் செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அன்னை செய்யறது நாங்க வரவேற்கிறோம். அன்னை எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது, யாரையும் குறை சொல்ல நாங்க அரசியல் பண்ணல. இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறதுக்காக தான் இங்க நாங்க நிக்கிறோம். எங்களால முடிஞ்சதை செய்யறோம். அன்னை பெரிய லெவல்ல செய்யட்டும். நாங்க எங்க வார்டுல தொகுதி முடிஞ்ச அளவு நாங்க செய்யறோம். சீமான் செய்யறதையும் நாங்க பாராட்டுறோம். நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோம். எல்லாரும் செய்யலாம்ல, அன்னை மட்டும் தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை.